அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு கூட இருங்க. எப்பமாவது அவனுக்கு வந்து பிரச்சனை வரும். அது வரைக்கும் நீங்க நெட் மார்க்கெட்டிங் பண்றேன்னு விஷயத்த சொல்லாதீங்க. நெட் மார்க்கெட்டிங்ல வந்து இன்வைட் வந்து நீங்க என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பண்றீங்க, எப்ப பண்றீங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நெட் மார்க்கெட்டிங் எப்படி இன்வைட் பண்றது சார் அப்படி. சோ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரியணும் அவன் யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி நான் அடிக்கடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். பட் அவன் கூட இருந்து நிறைய விஷயங்கள் பேசுங்க. அவன் என்ன பண்றான், ஏது பண்றான், அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவன் வாழ்க்கையில என்ன கஷ்டப்பட்டு இருக்கான், நல்லா இருக்கானா நல்லா இல்லையா, அவனுக்கு என்ன மாதிரி ஒரு சிந்தனை இருக்கு, எதை செய்வான் எது செய்ய மாட்டான், எப்ப ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கானா, என்ன செய்யறான் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா நினைங்க. எப்பமாவது அவன் வந்து போய் எனக்கு என்ன பண்ணணும் புரியலடா, என்ன பண்ணணும் தெரியல, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு எப்பமாவது ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல சொல்லு, எனக்கு வந்து ஏன்டா இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், அல்லது இந்த மாதிரி பண்ணவங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும்னா சொல்லு, அதை பத்தி டீட்டெயில் உனக்கு சொல்றேன். அப்பதான் இன்வைட் பண்ண